ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் மித்து ஃபேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க, டெரஸ் கார்டன் பார்ட் 1, 2 போட்டிருந்தேன். இது செகண்ட் பார்ட் பாருங்கள். நான் ஒரு 300 லிட்டர்ஸ் தண்ணி மேலே டேங்க் வச்சுருப்போம் இல்லையா, அதை கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 2 வாழை மர கன்று வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக்கில் சாண்டில் கலரில் செம்பருத்தி பூ, சந்தன கலர் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா பவள மல்லி. நம்ம இப்போது நிப்பா வைரஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருந்து பாருங்கள். இந்த இலையை கஷாயம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு, அது கூடவே ஒரு துளசி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். 12x12 க்ரோ பேக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மல்லி செடி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கனகாமரமும் இருக்குது. பன்னீர் ரோஸ் பிங்க் கலர் இப்போ தாங்க துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. ஒரு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். இட்லி பூ செடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி, சாமந்தி, சந்தன முல்லை, நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. இப்போ தான் ரொம்ப மைல்டான ஸ்மெல்லு, நல்லாயிருக்கும். சின்ன செடியிலே நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. மல்லிப்பூ செடி, அடுக்கு மல்லி, 2 அடுக்கு மல்லின்னு வாங்களே, அது நிறைய முட்டு வச்சுருக்கு. இது வந்து ரோஸ் ஜாஸ்மின் சொல்லுவாங்க இல்லையா, பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கும் அந்த ரோஸு. அது கூடவே ஒரு தக்காளி செடி, வெண்டைக்காயும் ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்கள். குட்டியோண்டு முட்டு தான், இன்னும் நிறைய நல்லா பெருசாக வரும். நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும். ஒன்று வச்சாலே நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் அவரை விதை போட்டிருக்கேன், கொடி அவரை. கூடவே வெண்டைக்காய் ஒன்று இருக்குது. இதில் தக்காளி செடி இருக்குது, நிறைய இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதிலே பார்த்திங்கன்னா பாரிஜாதம் செடி ஒன்று வச்சுருக்கேன். இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்ல சூப்பரான வாசனை. பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோட கண்டினியூ தான். காராமணி பாருங்கள், பூ வச்சு காய் வைக்கவே ஆரம்பிச்சிச்சு, நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நதியாவட்டை, ஒத்த நதியாவட்டை செடி பிள்ளையாருக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூச்செடி ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன். அது கூட பாருங்கள் மாதுளம் சாப்பிட்டு விதை போட்டது, அதிலேருந்து முளைஞ்சி வந்த செடி. ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன், நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் இது பார்த்திங்கன்னா ரணக்கல்லி. இந்த கல் உருவாகுது பார்த்திங்களா, அதை கரைக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல செடி அது. பார்த்திங்கன்னா திருப்பி புதினா ஸ்டெம் நிறைய நட்டு வச்சுருக்கேன். இது வந்து கருநொச்சி, ரொம்ப ரொம்ப நல்லது, கொசு வெரைட்டின்னு சொல்லலாம். சளி பிடிச்சா வேர்வை பிடிக்கிறதுக்கு அதுக்காக வச்சுருக்கேன். சின்ன ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிறியானங்கைன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பேர் வந்து நிலவேம்புன்றாங்க. அது எனக்கு சரியாக இன்னும் தெரியல. ஆனால் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, பூச்சி போட்டு பாம்பு வராது சொல்லுவாங்க. பாருங்க, பாவக்காய் கொடி பூ வச்சுருக்கு நிறையவே.